தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி 2 வருடங்களுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டு தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்துல உருவாகியுள்ளது. 108 தொகுதிகளில் இரு பெரும் கட்சிகளான அதிமுக அண்டு திமுக இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து போட்டியிட்ட விஜய் அவர்கள் 108 தொகுதிகளை கைப்பற்றியிருக்காரு. இது யாராலையும் கணிக்க முடியாத இது நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க விஜய் அவர்கள் இவ்வளவு தொகுதிகளை கைப்பற்றுவாங்க, ஒரு சிலர் பேரை தவிர. ஏன்னா இப்போ 108 தொகுதிங்கிறது அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. 118 அவர் ஆட்சி அமைக்க தேவையான தொகுதிகள். ஆனா 108 தொகுதிகள் பெற்றதுமே ஒரு கட்சி தமிழகத்துல அதிமுக அண்டு திமுகவுக்கு மாற்றாக இன்னொரு கட்சி வந்திருக்கிறதுங்கிறதே தமிழகத்துல பெரிய சாதனை. அந்த சாதனையை விஜய் அவர்கள் அவர் 2-3 வருடங்களையே செய்தது வேற எந்த ஒரு தலைவர்களுமே செய்யாத ஒன்று. நிறைய பேர் நாங்க டிஎம்கேவை அகற்றணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்கமானதான் நம்ம பார்த்திருக்கோம். தேமுதிகல இருந்து, மதிமுகல இருந்து, மக்கள் நீதி மையத்துல இருந்து, இந்த இவ்வளவு கட்சிகளும் நாங்க திமுக அந்த கட்சியை அகற்ற வேண்டும் தமிழகத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க தான். ஆனா இப்போ அவங்க கூட தான் இருக்கிறாங்க அந்த கட்சி எல்லாமே. ஆனா சொன்னதை சொல்லிட்டு அதை ஒவ்வொரு விஷயங்களையுமே முடியாதுன்னு சொன்ன விஷயங்கள் எல்லாமே நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டியிருக்காரு. தமிழக முதல்வராக அரியணையில ஏற போறாரு விஜய் அவர்கள், சி ஜோசப் விஜய் அவர்கள். இத ஒரு 15 நாள் இது இன்னும் கொஞ்சம் போகும். ஏன்னா அவருக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. அதற்கான கூட்டணிகள் பேச்சுவார்த்தை, சில எம்எல்ஏக்கள் ஒரு 11 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும். அந்த ஆதரவு கொடுத்தாதான் அவர் முதல்வரா 11 எம்எல்ஏக்கள் ஒரு ஆதரவு கொடுத்தாதான் 119 அந்த இடத்துல போயிட்டு நிற்கும். அப்படி வந்தாதான் அவருக்கு முதல்வர் ஆக முடியும். அது மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கு. அது கண்டிப்பா பண்ணி முடிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய கட்சிகள் பிசிக, காங்கிரஸ், பாமக, நிறைய கூட்டணி டிஎம்கேலையும் சரி ஏடிஎம்கேலையும் உள்ள கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நாம் நம்பலாம்.